அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 11/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜெக்ஸ் நிஃப்டி நம்மளுக்கு 25,294 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ மார்க்கெட் நம்ம க்ளோசிங் 25,340 அப்படின்னா டவுனில் நம்மளுக்கு க்ளோசிங்கை நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு கீழே டவுனில் ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா இப்போ கீழே போகிறப்ப எதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த S1 25,227ங்கிறது மெயின் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆன்சர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த இடத்துலலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். ஓப்பனு ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து இந்த ஓப்பனை ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணுறாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான இந்த இடம்லாம் வந்ததுன்னா நல்ல ஒரு ரியாக்ட் நடக்கும். அப்போ உங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஏரியாவும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னாலுமே இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா புட் செல்லர் வந்து நம்மளுக்கு பயந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான். நம்மளுக்கு இந்த இடம் இப்போ மார்க்கெட்டு 57,000 மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்காங்க. இப்போ 57,000 இருந்து கீழே வராங்க அப்படின்னா 56,750 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 56,500. இப்போ 56,750 மார்க்கெட் திரும்புகிறாங்க அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை கீழே வராங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்கெலாம் மார்க்கெட் வரப்போ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இதில் ஃபுல்ஃபில் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எஸ்டர்டே லோக்கு கீழே வராங்க அப்படின்னா புட் செல்லர் பயப்படணும். புட் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வரும். புட் ஆப்ஷன்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரப்போ இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படின்னா இந்த 82,790 82,500 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ 82,890 வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயின் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து ரிவேஸ் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து எப்படியே மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து வரப்போ இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. இந்த இடத்துலேருந்து திருப்பி இங்கேருந்து போயிட்டு திருப்பி இதை லோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் சப்போர்ட் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. மார்க்கெட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த வீக்குக்கு ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் பெண்டிங் வச்சுருக்காங்க. 1 வீக் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்டில் ஒன் டே நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட், பேங்க் நிஃப்டிக்கு 500 பாயிண்ட், சென்செக்ஸுக்கு 500 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இன்னும் இவங்க பாருங்கள் இதெல்லாம் பெண்டிங் வச்சுருக்குறாங்க. இந்த வீக்குக்கு பெண்டிங் உள்ள பாயிண்ட் 486, 1076. சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 747 பாயிண்ட் பெண்டிங் இருக்கும். இந்த எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு எப்போயுமே ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. வீக்லி வந்து
கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வீக் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது நம்மளுக்கு. இந்த லாஸ்ட் நாளையில் ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த டேட்டாவும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேபிள் வந்து நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த டேபிளை வாட்ச் பண்ணுங்கள். ½ அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மார்க்கெட் முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். நம்மளுக்கு என்எஸ்சி கொடுக்குறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மார்க்கெட்டை எப்படி இயக்குறாங்க, இந்த இடத்துலலாம் இப்போ 25,350 காலன் புட் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு 2 இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 25,350க்கு கீழே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே எதை வச்சு வருவாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துலலாம் அந்தமாரி ஸ்ட்ரைக்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்ப 25,300 25,200 லைவ் மார்க்கெட்டில் இதை செக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். எக்ஸ்பைரி டேட் மாற்றிக்கிறேன். இந்த இடம்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ 25,300 25,500 400 காலன் புட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் இப்போ மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வராங்களா கீழே வராங்களா இதெல்லாம் வச்சு இந்த டேபிள் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு பையருக்கு வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். இப்போ 25,550 புட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்மளுக்கு 300 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இங்கேருந்து மேலே போகிறாங்களா இங்கேருந்து கீழே வராங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இந்த எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு 249 இதெல்லாம் தாண்டிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு. இப்போ மார்க்கெட் கீழே வரும், புட் சைடு மேலே போகும். இல்லை இவங்க கீழே வராங்க அப்படின்னா இந்த 201 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 201ங்கிறது வெரி வெரி ஸ்ட்ராங்கு. அதுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த 152 இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி புட் ஆப்ஷனை கீழே இறக்குறாங்க அப்படின்னா இந்த 2 ஏரியாவும் இந்த ஏரியா இல்லாட்டினா இந்த ஏரியா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டு திரும்பவும் இந்த ஸ்ட்ரைக்கும் இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னா 25,550 புட்டு. நெக்ஸ்ட்டுனா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 886க்கு மேலே இவங்க எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. 886க்கு மேலே இந்த ஸ்ட்ரைக் 57,600 புட்டு நிற்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். 886க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்களாவே புட் சைடு மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை கீழே வராங்க அப்படின்னா இந்த 816லேருந்து திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை 732லேருந்து திரும்புறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. இந்த இடத்துல வரப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பாதான்னு அதில் செக் பண்ணாவே அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் ப்ரீமியம் கால்குலேஷனில் செக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த சென்செக்ஸும் நம்மளுக்கு 83,800 புட்டு எக்காரணத்தை கொண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்று சஸ்டெயின் ஆகக்கூடாது. சஸ்டெயின் ஆகினாங்கன்னா நல்ல ஒரு ராலி இவங்க 900 வச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து 800 அதுக்கப்புறம் 900 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரேஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. ரேஞ்ச் வந்து ரொம்ப இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இந்த வீக்குக்கு. ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். சென்செக்ஸில் இன்னும் 700 பாயிண்ட் பெண்டிங் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் 1000 பாயிண்ட் பெண்டிங் இருக்குது. நிஃப்டியில் 400 அப்படின்னா பெரிய பாயிண்ட். ஆனால் எந்த சைடு மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு பார்க்கணும். இப்போ வால்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கீழே வந்துட்டு மேலே போவாங்க, மேலே வந்துட்டு கீழே வருவாங்க. இந்த மாதிரி மூமெண்ட்டும் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த ஏரியாலாம் வந்ததுன்னா நம்ம உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக்குக்கு 83,800 புட்டுக்கு இந்த 589ம் இந்த 414 ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக
இருக்கிறதுக்கான இந்த ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாலாம் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிளை வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.